ஹாய் பூஜா. ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? ஸ்பெஷல் பார்க்கறதுலாம் இருக்கட்டும், அது என்ன ஹேர் ஸ்டைலு? அதுவா, சாட்டர்டே ஒருத்தவங்க வந்து இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணியிருந்தாங்களா, சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஏதோ கொஞ்சம் சுமாராக தான் வந்திருக்கு. அந்த ஒருத்தவங்க யாருன்னா யாரு? நான் தான். இன்னும் எதை தான் என்னை பார்த்து காப்பி அடி பண்ணி காப்பி அடிக்கணும் இதெல்லாம் இருக்கு. என் தங்கச்சி நான் பார்த்துக்கிறேன், உனக்கு நான் வந்தது அழகாக தான் இருக்கு. ஆனால் உனக்குமே இன்னும் கொஞ்சம் ரெண்டு சைட்லயும் ஸ்டைல் முடி கொஞ்சம் விட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா. அது எனக்கு வரமாட்டேங்க. கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோ. யார் கேட்க முத்துண்டு தான் இருக்கு, அதனால சும்மா லைட்டா ஒரு பெரிய முடியை ஏற்றி விட்டா அழகா இருக்கும் இன்னும். சரி வாங்க என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? மதியத்துக்கு சுட சுட சோறு. இன்னைக்கு சமைச்சது நம்ம பூஜா குட்டி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடலுக்கு ஆரோக்கியமான அரைக்கீரை கடைசல். இதில் பருப்பு போடலை, வெங்காயம் தக்காளி பூண்டு புளி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கரையிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைஞ்சிட்டு வடகம் போட்டு தாளிச்சாச்சு. செம. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். தொட்டுக்கிறது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல். சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த தண்டு இருக்கும்ல, கீரையில் தண்டு இருக்கும் இல்லையா, அதை போட்டு சூப்பராக கூட்டு வச்சாச்சு பூஜா குட்டி. அருமையாக இருக்கும் இந்த தண்டு. எந்த கீரையில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். தண்டு வந்து முத்தாமல் இருக்கணும். நார் எடுத்துட்டு அருமையாக பண்ணலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த தண்டு. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. பூஜா குட்டி வேறு லெவலில் சமைச்சிட்டு விரும்புகிற மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பொடி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை செஞ்ச பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கு, அதுக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸில் எப்படி ஏஞ்சல் மாதிரி இருக்கேன்னா, எஸ். இது யார் ட்ரெஸ்ஸு? இது வந்து என் தங்கை ட்ரெஸ். அவளுக்கு ஆர்டர் போட்டு வாங்குது. அவளுக்கு வந்து ரொம்ப தொலைன்னு இருக்குது. இது அம்ப்ரெல்லா கட். இது பிடிச்சாலும் அவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டா. நான் போட்டுக்கிட்டேன். ட்ரெஸ்ஸு நான் வாங்கினது, ஹேர் ஸ்டைலே என்னை பார்த்து காப்பி. ட்ரெஸ் லிங்க் வேணும்னா உங்களுக்கு நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், அண்ட் டேக் ப்ராடக்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அழகாக இருக்குது. எவ்வளோ 699 நினைக்கிறேன். நோ 800. 800 ஓகே ஓகே. 850 சம்திங். 3 பீஸ் செட்டு தான் ஆக்சுவலி. நல்லா காட்டன் நல்லாவே இருக்குது பாருங்க. ஃப்ளாரல் டிசைனு ரொம்ப பிடிச்சிருக்கா. நான் ஜெய் தான் என்ன வந்து நீ வந்து சர்ச்சுக்கு புரியாமா அப்படின்னு கேட்டு கலாய்ச்சிட்டான். ஃபுல்லாக ஒயிட் இருக்குல்ல. ஷால் தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிசைன். ஆமா ஜெஸி சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லி. ஆமாம் போக வேண்டியதான். இதில் என்ன இருக்குது, போட்டுட்டு ஒரு நாள் சர்ச்சுக்கு போக வேண்டியதான். ஷால் தான் என்ன வேஷ்டி துணி மாதிரி இருக்கு. பரவாயில்ல, இல்லை நல்லா தான் இருக்குது. ஓகே இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இங்கே வருது பாரு, இந்த பேட்டர்னுக்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஷால் அடங்க மாட்டேங்குது எனக்கு, அதுதான் பிரச்சனையாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் நான் ஏஞ்சல் மாதிரி இருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து நானே புரிந்துக்கிறேன். பரவாயில்ல, நம்மளே வந்து லவ் பண்ணணும், அப்புறம் தான் மற்றவங்க லவ் பண்ணாங்க. அது வந்து பவர் ஆஃப் மாம் சாப்பாடு. நல்லா சாப்பிட்டு இருந்து நானே சமைச்சு நானே சாப்பிட்டாலும் இத்தனை வருஷம் அம்மா தான் என்ன சமைச்சு கொடுத்தாங்க. ஸோ அது வந்து அதில் வந்து கண்ணும். ஆமாம் கண்ணும். எல்லாருமே என் கண்ணத்தை வந்து கிள்ளுவாங்க தெரியுமா. சுகன்யா அக்கா பார்த்தோன்னே கண்ணத்தை கிள்ளுவாங்க. சித்தியில பார்த்தோன்னே என் கண்ணத்தை தான் கிள்ளும். சின்ன வயசுல இருந்து லாவண்யாவும் சின்ன வயசுலேருந்து நான் கொஞ்சம் பப்ளியாக இப்படி இருக்கேன்னா அந்த கண்ணும் எனக்கு நிறைய இருக்கும். இப்போ எல்லாம் என்ன ஊருக்கு போனேன், ஒல்லியாயிட்ட ஜிம்லாம் போகாது அப்படி சொன்னாங்க. இல்லை நான் மெயின்டைன் பண்ண போகிறேன், ரொம்ப ஒல்லியெல்லாம் ஆகிட மாட்டேன், கவலைப்படாதீங்க. இல்லை அவன் எல்லாம் கைப்பிச்சாக்கா நீ இப்படி குண்டா இருந்ததாக்கா, உங்கள் கண்ணெல்லாம் இப்படி இருந்ததாக்கா நல்லா இருக்கு, ப்ளீஸ்க்கா ஜிம் போகாது அப்படி சொல்லிச்சா. இல்லடி நான் இதே மெயின்டைன் பண்ணிப்பேன் அப்படி சொன்னேன். ஸோ அவ்வளோதான். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். இன்னும் 500Kக்கு ஜஸ்ட்டு 2.5K சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. ஓகே, டாடா, பாய் பாய்.